கல்வாரி இயேசுவே, என்னை முழுவதுமாய் படைக்கிற அந்த அன்பு, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, அந்த அன்பு இன்றைக்கு என்னுடைய எல்லா காரியங்களும் ஒதுக்கட்டும். கல்வாரியின் அன்பையே கண்டு ஓடி வந்த ஐயாரம். ஓ thank you Lord, we praise you. ஓ இந்த சிலுவை காட்சியினுடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நிறுத்தப்பட நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரை கேளுங்க. மறுபடியும் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து சொன்னாரு, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்பட்டாரே. சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்பட்டாரே. புத்தியில்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுடைய இருதயத்தை மயக்கினவன் யார்? உங்களுடைய இருதயத்தை மயக்கினது எது? எந்த சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தை மயக்கினது? ஆண்டவரே, இந்த கல்வாரி அன்பு இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்தை உடைக்கட்டும் ஐயா. எங்களுடைய கடின கழுத்தை உடைக்கட்டும். பாவத்தினுடைய பிடியை உடைக்கட்டும் ஐயா. பாவத்தின் அடிமைத்தனத்தை கல்வாரி சிலுவையிலே வருகிற ரத்தம், ஓ அந்த சிலுவையின் அன்பு ஐயா, ரட்சகருடைய அன்பு எல்லா அடிமைத்தனத்தை இன்னைக்கு உடைக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இயேசுவை நெருங்குவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தும். சின்சியரா கரங்களை உயர்த்த ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் நான் படைக்கிறேன் ஐயா, என்னை முழுவதுமாய் நான் படைக்கிறேன். கல்வாரி நண்பரே, கல்வாரியே நன்பினையே அன்பு விலை ஓடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 1-4 வரலான வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 1 to 4. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, எங்கள் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆலயத்திலே நீர் எங்களை இன்றைக்கு கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி இந்த நாளிலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். சிங்காசனத்திலிருந்து இந்த வார்த்தை தொனிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களிலே அவைகள் இன்றைக்கு உம்முடைய விரலினாலே எழுதப்படட்டும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் மறுரூபமாக இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபை ஆனது கர்த்தாவே, மகிமையின் மேல் மகிமை அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு கர்த்தர் பேசும். நீர் விரும்புகிற நற்குணங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படட்டும். அன்றைக்கு மணவாட்டி சொன்னாலே, நேசர் நம்முடைய தோட்டத்திலே வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற நற்கனிகள் ஐயா உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கு. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு நன்றி. இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா கவன சிதறல்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஐயா. புல் உலர்ந்து பூ உதிரும் உடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்குமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அது நிலைத்திருக்க செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தரீர் அங்கீகரித்திருக்கிறே. ஆசீர்வதியும். ஒருவருக்கு ஒன்றும் குறைவு இருக்கக்கூடாது ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு தாழ்மையாயிருங்கள். பி ஹம்பிள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து தான் இந்த லென்த்து நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். நான் தியானிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஆஷ் வெனஸ்டே அன்னைக்கு
நாம் இதிலிருந்து சில வசனங்களை தியானித்தோம். நிறைய முறை வாசிட்டேன். சிலர் கூட என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை ரெகுலராக யாக்கோபை இப்போ வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. சில பேர் பரீட்சைக்கு வாசிக்கிறீங்க, சில பேர் பரிசுத்தத்திற்கு வாசிக்கிறீங்க, எப்படியோ வாசிக்கிறீங்க. இந்த நிருபத்தை பொதுவான நிருபம் அப்படி தான் போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனங்கள் தியானிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இந்த யாக்கோபுன்ற பேரை வேதத்தில் நிறைய இடங்கள் நம்மளால வாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருந்த யாக்கோபு, யோவானுடைய சகோதரன், செபதேவினுடைய குமாரன், அவன் ஒரு யாக்கோபு. இந்த யாக்கோபு இயேசுனுடைய சகோதரன், ஹாஃப் பிரதர். இதையும் நம்ம ஆஷ்வெனஸ்டேல மேலோட்டமாக உங்களுக்கு சொன்னேன். இந்த யாக்கோபு முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் தம்மை அறிமுகப்படுத்துகிற விதம். இந்த யாக்கோபு எந்த நிலைமையில் இருந்தாருன்னு உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன். அப்போ இந்த முதலாவது வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து கவனிங்க. இன்னைக்கு தாழ்மையா இருங்கள் அப்படின்ற இந்த தலைப்பு கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நற்குணம் எவ்வளவு அவசியம் என்பதையும் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யாக்கோபு பொதுவான நிருபமாக எல்லா சபைகளிலும் வாசிக்கப்படும்படி இந்த நிருபத்தை எழுதுகிறார். 5 அதிகாரங்கள், 108 வசனங்கள், 59 கட்டளைகள், ரொம்ப காரசாரமா எழுதுறாரு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு யாக்கோபு இருந்திருந்தாருன்னா அவரை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு மோசமா பேசுறாரு அப்படின்னு போதகர்களும் கூட அவர் இடத்துல குற்றம் சாட்டியிருப்பாங்க அவர் மேல. இந்த யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன். இயேசுவோடு ஆமா ஒரே தாய் வயிற்றுல பிறந்த சகோதரன். இந்த யாக்கோபு அவர் தம்மை அறிமுகப்படுத்துகிற விதமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றாரு? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. இந்த ஊழியக்காரன் அப்படின்ற வார்த்தைக்கு சர்வன்ட்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஜேம்ஸ் am a slave of God and the master Jesus writing to the 12 tribes scattered to kingdom come hello அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. ஸ்லேவ். இந்த ஸ்லேவ்ன்ற வார்த்தை அடிமை, எழுதி கொடுத்த அடிமை போல. இந்த அடிமை என்கிற வார்த்தைக்கு டூலோஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் நிறைய விதமான அடிமைகள் இருந்தாங்க. கவனிங்க, இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷனாக கூட பார்ப்போம். இந்த யாக்கோபை தொடர்ந்து நம்ம தியானிப்பது சபைக்கு ரொம்ப அவசியம். இந்த அடிமை அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, அன்னைக்கு இருந்த எல்லா ராஜ்யங்களிலுமே இந்த அடிமைகள் ரொம்ப சாதாரணமான ஒன்று. எப்படி ஒருத்தன் இப்போ ரோம அரசாங்கம் அதை தவிர்த்து வேற எந்த ஆளுகின் வெளியே பிறந்திருந்தாலும் அவனை பொறுத்த மட்டும் அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த ரோமர்களுக்கு அவர்கள் அடிமையாகவே நினைக்கப்பட்டார்கள். சிலர் யுத்தத்தில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள், சிலர் அடிமை தாய்க்கு பிறந்த பிள்ளைங்க, ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் அவர்கள் அடிமைகளாகவே கருதப்பட்டார்கள். சிலர் ராஜா மேல இருந்து பயத்தினால உனக்கு அடிமையா இருக்கிறாயான்னு சொல்லிட்டு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இப்படி நிறைய அடிமைகள். இங்க யாக்கோபு சொல்லும் பொழுது மனப்பூர்வமாக நான் அவருக்கு அடிமையா இருக்கிறேன். கவனிங்க, இந்த அடிமை நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன்ற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு அதை தான் பார்க்கணும். இப்ப இந்த யாக்கோபு இதற்கு முன்பு இயேசுவை விசுவாசித்தாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசிக்கவே இல்லை. யோவான் 7வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். யோவான் 7வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 7 from verse 1 to 5. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம், பிரபலமாக இருக்க விரும்புகிற. வேர்டை கவனிங்க. இது யார் தெரியுமா சொன்னாங்க? இது சொன்னது யார் தெரியுமா? இயேசுனுடைய சகோதரர்கள், இன்க்ளூடிங் யாக்கோப். என்ன தெரியுமா சொன்னாங்க?
பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நேர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். இது நக்கலான பேச்சு, திரும்ப சொல்றேன், சின்சியரான டாக் கிடையாது இது. ஏன்னா இப்படி ஃபேமஸ் ஆகணும், நீர் என்ன இங்கே கிடக்குறீரு, யூதேயாவுக்கு போகும், சீஷர்களும் பார்க்கட்டும். வசனம் சொல்லுது, 5வது வசனம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இந்த யாக்கோபு யார் தெரியுமா? கூட பிறந்த அண்ணன். அவரை விசுவாசிக்கவே இல்லை. கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தார், விசுவாசிக்கவே இல்லை. நல்ல கவனிங்க, இப்படி விசுவாசியாத ஒரு யாக்கோப பின்னால பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்துல, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் அப்படின்றார். பின்னால் அவர் சபைக்கு தூணா ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, பவுல் நிறைய எழுதியிருக்கிறாரு பிரதர். இந்த யாக்கோபு ஒரே ஒரு நிருபம் 5 அதிகாரம் தானே பிரதர். இந்த 5 அதிகாரம் சின்ன சிம்பிளா எழுதுறதுனால ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த யாக்கோப தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபுன்னு பவுல் குறிப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, பவுல் தான் எல்லாம் பிரம்மாண்டமா சபையில இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த பவுல் இந்த யாக்கோப ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்தார். வாசிக்கலாமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் எடுங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த யாக்கோபு எழுதுன நிருபத்தை நீங்க சின்சியரா வாசிக்கலன்னு நீங்களாச்சு ஆண்டவராச்சு. இப்போ சபையில பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணுமா வேண்டாமா, அவங்களுக்கு என்னதான் சொல்றது? ஏன்னா இவரெல்லாம் யூதர்கள், இந்த யாக்கோபு ஒரு யூதன். இப்ப பிரச்சனை, சபையில் இருந்தவர்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் எல்லாரும் யூதர்களாக இருந்தபடினாலே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி சுவிசேஷம் வெளியே போறது மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. அவர்கள் எந்த விதத்திலும் உள்ளே குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டலான்னு இருக்கும் பொழுது, தேவன் புறஜாதிகளை, வேதம் சொல்கிறது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூர தேசத்திலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற யாருக்கும் சொந்தமானது, புறஜாதிகளுக்கும் இப்ப ரட்சிப்பு போகணும். நீங்க கவனிக்கலன்னா அந்த செய்தி புரியாது. நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனா தான் அதை சொல்றேன். எல்லாருக்கும் ரட்சிப்பு போகணும். வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் விருப்பம் உள்ளவராய் சித்தம் உள்ளவராய் இருக்கிறாரே. இப்ப புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் போகணும் பொழுது அங்க சபையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சரி, இப்ப புறஜாதிகளுக்கு போகணும்னா, அது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வரணும்னா என்னதான் செய்தியை கொண்டு போறது அப்படின்னு அவங்க பேச்சு வரும் பொழுது, இப்ப சபையில எத்தனையோ தலைவர்கள் உண்டு. கவனிங்க, 12 அப்போஸ்தலர்கள் உண்டு. யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாவும் கூட உண்டு. இப்படி பெரிய கவுன்சில் அங்க கூடி இருக்கு. இப்ப யார் தெரியுமா எழுந்து இந்த வார்த்தையை சொன்னது? எடுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13 இருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளில் தேவனிடத்திற்கு திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும். இது யார் தெரியுமா சொல்றா? இந்த யாக்கோபு சொல்றார். சீஷன் யாக்கோபுலாம் கதை முடிஞ்சிச்சு, வேற எந்த யாக்கோபு இல்லை. இப்போ நாம எந்த நிருபத்தை வாசிக்கிறோமோ அந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு சொல்லுகிறாரு. இங்க பாருங்க, புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். நாம இப்படிதாங்க எழுதணும் அப்படின்னு நான் டிசைட் பண்றோம். போ, வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. போதும், பின்னால எல்லாரும் ஒருத்தர் கூட 23 வசனத்துல அப்புறம் வாசிங்க. ஒருத்தர் கூட அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. இவன் புரியுது இல்ல,
எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கல, அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடினாலே இப்படி சொன்னார்கள் போட்டிருக்கதே, அந்த யாக்கோபு இயேசுனுடைய சிலுவை மரணத்தை கண்டவன், இயேசு உயிரோடு எழுந்ததை கண்டவன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது, அவர் யாக்கோபுக்கும் பின்பு மற்ற அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். ஆண்டவர் பேர் அங்கங்க எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த மனுஷன் இயேசுவை வேண்டான்னு சொன்னானோ, எந்த மனுஷன் அவரை விசுவாசியாமல் இருந்தானோ, அதே மனிதன் பின்னால சபைக்கு தூணா நிற்கிறான், சபைக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குறான். இப்போ அவருக்கு சாட்சியா எழுந்து நிற்கிறான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கவனிங்க, சிலுவை காட்சியை கண்ட எந்த ஒரு மனுஷனும் மாறாம இருக்கவே முடியாது. ஒருத்தன் மாறாம இருக்கிறான்னா அவன் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். பிரதர், நான் சபைக்குள்ள வந்து 20 வருஷம் ஆகுது பிரதர், நான் சபைக்குள்ள வந்து 35 வருஷம் ஆகுது பிரதர், நான் ஞானஸ்நானம் பெற்று 40 வருஷம் ஆகுது பிரதர், என் வாழ்க்கை மாறவே இல்லைன்னா நான் சிலுவையை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, நான் தாழ்மையா இருங்கன்ற வார்த்தையை வச்சு தான் முன்னால் வந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில தாழ்மைன்னு ஒன்று வரலன்னா நான் ரட்சிக்கப்படவே இல்லை. யாக்கோபே, உன்னுடைய குணாதிசயம் என்ன? கவனிங்க, பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அவன் தன்னுடைய எழுத்துக்களினால மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையினாலும் அதை காண்பிக்கிறான். எப்படி காண்பிச்சான்? அங்க ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது, நீர் பிரபலமாகணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், ஊர் உலகத்துக்கெல்லாம் உங்களுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்திலே பேசின இந்த யாக்கோபு பின்னால தம்மை எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துறான்? நான் தேவனுடைய கர்த்தராகிய இயேசுனுடைய அடிமையாக இருக்கிறேன். இந்த அடிமை இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது. கரங்களுக்கு சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? பாருங்க, யாக்கோபு வெறுமனே எழுதுறது மாத்திரம் இல்லை, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே கடைபிடிச்சான். இந்த 5 அதிகாரங்களும் பார்த்தீங்க அப்படி எருமையில வெடிச்சு கிளம்புற மாதிரி நெருப்ப கக்குது. நான் உட்காந்து வாசி பார்க்குறேன், எப்படியா பவுல் ஒரு மாதிரி ஒரு ரைட்டிங்கில் எழுதுறாருன்னா, இந்த யாக்கோபு வெடிச்சு கிளம்புறாரு. அவரு என்னதான் வெடிச்சு கிளம்பினாலும் ஃபர்ஸ்ட் அவரை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட சாட்சி. ஹூ இஸ் ஜேம்ஸ்? நாமளா இருந்தால் சொல்லியிருப்போம். இப்போல்லாம் நோட்டீஸை பார்த்தீங்கன்னா பயமா இருக்குது. நித்தியம் டிவியிலே வருகிறவர் ஒரு பேரை போட்டு, அதுக்கு கீழே சத்தியம் டிவியிலே வருகிறவர், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடிய பிரபலமான போதகர். யாக்கோபு ஒருவேளை மீட்டிங் கூட்டிருந்தா அவர் உட்கார வச்சு, யார் தெரியுமா அந்த யாக்கோபு? நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கே கூட பிறந்தவர். யாக்கோபு எழுந்து சொல்லியிருப்பான், நான் அவருக்கு அடிமையா. சில பேர் சொல்லுவாங்க கிரேட் மேன் ஆஃப் காட். நான் சொல்லுவேன் கொஞ்சம் வார்த்தையை மாற்று, மேன் ஆஃப் கிரேட் காட். உண்மைதானே? சில பேர் கிரேட் மேன் ஆஃப் காட். பாருங்க, அன்னைக்கு ஏன் தெரியுமா எழுப்புதல் வந்துச்சு? அன்னைக்கு ஏன் தெரியுமா ரட்சிக்கப்பட்டுச்சு? எல்லோரும் தங்களை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தினபடினாலே. இன்னைக்கு இயேசு மறைக்கப்பட்டு தாங்கள் வெளிப்படுகிறபடினால தான் நினைக்கிறேன் எத்தனை ஊழியங்கள் இருந்தும் கூட தேசம் இயேசுவை காணவே முடியல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே உதவி செய்யட்டும். இவன் தனக்கு முன்பாக எழுதுறதற்கு எத்தனை காரியங்கள் உண்டு. இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா, ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ், PhD, DD, LL, OL, BL எல்லாம் போட்டுக்கலாம் பின்னால. ஏன் தெரியுமா? கிறிஸ்டியன் கவுன்சிலில் நான் எழுதுனா ஒருத்தங்க கூட அங்கே எனக்கு அப்போஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஒருத்தர் கூட எனக்கு மாற்றி பேசுகிறதே இல்லை. நாங்கள் தான் பிஷப். எனக்கு என்ன தெரியுமா பெரிய கொடுமை, ஆனால் மன ஆதங்கம். அன்னைக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டருங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போயிட்டுட்டு ஜிப்பா போட்டு, அப்பா நாங்கள்லாம் சத்தியத்தை பேசுகிறோம். இன்றைக்கி எல்லா பெந்தேகோஸ்தே போதுகளும் தலையில் பெரிய தொப்பியை மாட்டிட்டு கையில் செங்கோலை வச்சுக்கிட்டு, கொடுமை. பிஷப்னு சொல்கிறதே பெரிய கொடுமை. சரி, அதை விடுங்க. இந்த யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறார், நான் இயேசுனுடைய அடிமைங்க, நான் இயேசுனுடைய அடிமை. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்களேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சிலுவை காட்சியை கண்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் நான் ஒரு பொருட்டே இல்லைன்ற எண்ணம் தான் வரும். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. நேற்று இதை வாசிக்கும் பொழுது உண்மையில் நான் கண்ணீர் விட்டேன் உட்காந்து. ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி ஆண்டவரே இருக்குது? உண்மையில் என்னை குறித்து உங்களுடைய சித்தம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பிறகும் கூட ஒரு துளி கூட என்னை முன்னிறுத்தாதபடிக்கு, என்னை குறித்து நான் ஒரு பொருட்டாக நினைக்காதபடிக்கு நேர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் யோசிச்சு பாருங்க, ஒரு முறை அவனை பார்த்தாலே எல்லாரும் நடுங்கினாங்க. எல்லா
அதிகாரிகளிடத்திலும் அவனுக்கு செல்வாக்கு இருந்துச்சு, அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுங்க. இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவனுக்குள்ளாக சுயம் செத்துச்சு. அவன் சிலுவை காட்சியை கண்ட பிறகு எல்லா மகிமையும் பொருந்தின தேவாதி தேவன் தம்மை தாழ்த்தி நிர்வாணியாய் சிலுவையிலே தொங்குகிற அவருடைய சத்தியத்தை அறிந்த பிறகு, அவரை தரிசித்த பிறகு அவன் என்ன திரும்ப தன்னை குறித்து சொல்ல ஆரம்பிச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றதுக்கு இப்படி ஆயத்தமா இருக்கணும்னு தெரியல. நம்ம ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துறேன்னு சொல்லுவோம். யாருன்னா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னோம், பவுல் என்ன தெரியுமா எழுதினார்? எழுதுங்க பாப்பா, எடுங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். தயவுசெய்து இந்த செய்தி யாரும் மறந்துடாதீங்க. இயேசுனுடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுறோம்னா நான் சொல்லலை. சில நேரத்தில் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்றுவார் ஆண்டவர். எதை நாம் பெற்றுக்கொள்ளணுமோ அது பெற்றுக்கொள்ளாமலே போயிடுற ஒரு சூழ்நிலை வந்துடவே கூடாது. அவர் எழுதுறார் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். திட்டப்பட்டு வையப்பட்டு, திருநெல்வேலி லாங்குவேஜ் இது, வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். ஒருத்தங்க சொல்லட்டும், இன்னைக்கு நம்மள ஒருத்தங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, எனக்கும் இயேசு தரிசனம் ஆனாரு, நானும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். நான் விசுவாசம் எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா நம்மள எத்தனை பேர் இதே மாதிரி சொல்ல முடியும் எனக்கு தெரியல. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஆண்டவர் எங்களை எங்க தெரியுமா கொண்டு வந்து நிறுத்திட்டு, பவுல் சொல்றாரு, பெரிய அரங்கம், நீ போய் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை உள்ள அனுப்புறாரு. அங்க டிக்கெட் வாங்க கூட ஆள் இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இன்னைக்கு கொஞ்சம் என் பாரத்தையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் என்ன பாரப்படுறாரோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, எல்லா கிருபை வரங்கள்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா ஆளே இல்லாத ஒரு இடத்துல, டிக்கெட் வாங்க கூட இடத்துல நீ அங்க போய் நின்றுட்டு இந்த காரியத்தெல்லாம் சொல்லுன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? மாத்திரமல்ல, ஒரு தெருவில் ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? பரிதாபமா. அதே மாதிரி எல்லாரும் எங்களை பரிதாபமா பார்க்குறாங்க. எல்லாரும் எங்களை பரிதாபமாக பார்க்குறாங்க. எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, நான் போடுற ட்ரெஸ்ஸு கூட நூலெல்லாம் போய் கிழிஞ்சு ஒட்டு துணி போட்டது மாதிரி இருக்கிறோம். பவுல் அப்படி தான் சொல்கிறார், அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் சொல்லுது. நாங்கள் போகிற இடத்துல சில பேர் எங்கள் மூஞ்சில் படுற மாதிரி கதவை சாத்துறான், சில பேர் எங்கள் பேரை விட்டு கிண்டலாக கூப்பிடுறான். ஆனால் அவனை பார்த்து நாங்கள் காட் பிளெஸ்ன்னு சொல்கிறோம். எங்களை குப்பையை போல் ட்ரீட் பண்ணுறான். அடுப்படியில் உருளைக்கிழங்கு தோலை உரித்து தூர போடுற மாதிரி எங்களை அப்படி தூக்கி வீசுகிறான். நீங்கள் நானாக இருந்தால் சொல்லுவோம், ஊழியமும் வேண்டாம் இயேசும் வேண்டான்னு. பவுல் சொல்கிறாரு, இதுதான்ப்பா எங்களுடைய நிலைமை. பிரதர், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு போட்டிருக்குல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நம்முடைய ஈகோவை தீண்டிட்டான். பக்கத்தில் இருக்கிற விசுவாசியாக இருக்கட்டும், குடும்ப அங்கத்தினராக இருக்கட்டும், நம்ம என்ன பாடுபடுவோம் தெரியுமா? என்ன பாடுபடுவோம் தெரியுமா? பிரதர், இயேசு வரைக்கும் நாம் போவோம். யாக்கோபு சொல்றாரு தன்னுடைய நிருபத்தை துவங்கும் பொழுது, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து பேசி பெருமைப்படணும்னு 1000 உண்டு. நீ யார் யாக்கோபே? சொல்றாரு, நான் அவருக்கு அடிமைங்க, நான் அவருக்கு அடிமை. சரி, இங்கேருந்து அப்படி பவுல்கிட்ட வந்தா நீ யாரையா அப்படின்னு கேட்டா, நான் அப்படி அழுக்கான கந்தங்க, எல்லாரும் தொடச்சி போடுற கந்த துணி, குப்பை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை சில நேரத்தில் நம்ம தவறாக புரிஞ்சிக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்போ சரி, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க, யாக்கோபையும் விட்டுருங்க, பவுலையும் விட்டுருங்க. அப்படி வாங்க யோவான் 13வது அதிகாரத்தில், ஜான் சாப்டர் 13. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் சீஷர்லாம் உட்காந்துருக்குறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, அவரை காட்டி கொடுக்க போகிறவனு அங்கே தான் உட்காந்துருக்கிறான். 12 பேரில் ஒருத்தன்.
அடுத்த சில நிமிஷங்கள்ல அவன் போய் என்னை காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்தாரு, 12 பேரையும் உட்கார வச்சாரு, ஒரு துணி எடுத்து இடுப்புல கட்டினாரு. இப்போ எல்லாருடைய கால்கள் அப்படி கழுவுறாரு. பேதுருக்கும் அவருக்கு நடுவில் சம்பாஷணை போகுது. ஆண்டவரே, நீர் ஏன் என் காலை துடைக்கிறீரு? ஆண்டவர் சொல்றாரு, பேசாம வாய் மூடிட்டுரு. ஆண்டவரே, இப்போ என்ன முழுசும் கழுவும் ஆண்டவரே. இப்படி போகுது சம்பாஷணை. அப்படி காலை கழுவிக்கிட்டே வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் யாரு? இவர் மேசியா. இவர் மேசியான்னு சொல்லிட்டு நாங்கள் இவரெல்லாம் ஃபாலோ பண்ண வர்றோம். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அடிமைகளில் பல விதம். இருக்கிறதுலே லோயஸ்ட் ஸ்லேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வர்ற விருந்தாளியுடைய பாதத்தை கழுவுறவன். ஒரு அடிமை உண்டு. அந்த அடிமை யாரு? கடைசியா இதுதான் கடைசியா. அதுக்கு முந்தின அடிமை யார் தெரியுமா? வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும், பணக்காரன் வீட்டுக்கு அங்கே நின்று வீட்டுக்கு வர்ற கெஸ்டனுடைய செருப்பு பாதரட்சைகளுடைய வாரை அவிழ்க்கிறவன். அது ஒரு அடிமை. அதுக்கு அடுத்த ஒரு அடிமை, இருக்கிறதுலே லோயஸ்ட் கிரேடு, வீட்டுக்கு வர்றவங்களுடைய பாதங்களை கழுவுகிறவன். யோவான் சொன்னா, நான் அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் பாத்திரன் அல்ல. அவன் கூட இந்த லோயஸ்ட் கிரேடுக்கு மேலே நின்றுட்டான். இவர் சொன்னார், இருக்கிறதுல வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். எவ்வளவு தெரியுமா தாழ்த்தினாரு? மரண பரியந்தம், சிலுவை மரணம். இருக்கிறதுலே இழிவான ஒன்று. அவரை தாழ்த்தினாங்கன்னு போடல, அவர் தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். கரங்கொடுத்து சத்தம் அலையில சொல்லுவோமா? இப்போ எல்லாரும் கழுவிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசாமலாம் இல்லை. அப்படி வாசிங்க, 13-12 வாசிக்கிறேன். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் இன்னொருத்தர் சொன்ன தாழ்த்து. இப்போ போய் யார் காலை நம்ம கழுவிட்டு இருக்க போறதில்ல. சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், அவர் சொல்றாரு, இவைகளை செய்வீர்களானால். நமக்கு இந்த பாக்கியவான்ல தான் விரும்ப மாட்டோம். கர்த்தருக்கு பயந்து அவரோட வழிகள் நடக்கிறவன் எவனவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டவர்கள் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா, உன் பிள்ளைங்க மந்தி சுற்று ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்கள். இந்த பாக்கியில எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, திஸ் இஸ் த பாத் ஆஃப் பிளஸிங் அப்படின்றார். ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, இதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழியே. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணுன்றாங்களா? கரங்குளத்துறால சொல்லுங்க. இதே 128 சங்கீதத்தை நான் சொல்லினா எல்லாரும் கையை வைத்து அலையில சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், this is the path of blessing. எது ஆண்டவரே? அவர் சொல்றாரு, நீ என்ன ஆண்டவர்னு சொல்றல்ல, நீ என்ன போதகர்னு சொல்றல்ல, உனக்கு ஆண்டவரா உனக்கு போதகரா இருக்கிற நானே இப்படி செய்வேன்னா நீயும் இதை தான் செய்யணும். நான் உனக்கு இன்னைக்கு கட்டளை கொடுக்குறேன். பிரதர், நான் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன இடத்துல பாவமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட குறை இருக்குது. என்ன குறை ஆண்டவரே கேட்டா சொல்லுவாரு, இன்னும் உனக்குள்ள இந்த ஈகோன்னு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஈகோன்னு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல, இதை மாத்திரம் நீ இன்னைக்கு உடச்சி போட்டேன்னா, சில நேரத்தில் உடச்சி போட முடியாத ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. கருத்து சொல்லுவார், இன்னைக்கு ராத்திரி நான் வருவேன்னா நான் உன்னை எடுத்துக்கிட்டு போ, நீயும் நம்புறது கொஞ்சம் தப்புப்பா, ரொம்ப கடினம்பா. இது இந்த யாக்கோபு ஏன் இதை எழுத வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சபையில பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு சபையில் இருக்குது அதே பிரச்சனை. என்ன அப்படின்னா, சகிப்பின்மை, பாரபட்சம் பார்க்கறது, பொருள் அந்தஸ்தை தேடி ஓடி அலையிற அந்த வெறி, சபையில போலியான பக்தி, ஆவிக்குரிய முரண்பாடுகள், உலகத்தோட கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற சமரசம், மாய்மாலம், இதெல்லாம் அன்னைக்கு சபையில இருந்துச்சு. அதனால தானே இன்னும் யாக்கோபு நிருபத்தை எடுத்து எழுதும் பொழுது சும்மா அப்படி விளாசி தள்ளிட்டார்.
என்ன நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றம் கூட இல்லைன்னா நீ என்னையா? உனக்குள்ளாக தாழ்மை, அவர் கற்றுக் கொடுத்த தாழ்மையே உனக்குள்ளாக முதல்ல வரலன்னா நீ என்ன ரட்சிக்கப்பட்டவனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னை வெறுமனே போதகனாக மாத்திரமல்ல, தான் எதை பிரசங்கித்தாரோ அதை அனுபவபூர்வமாக மாற்றும்படி தன்னையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு தான் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினார். ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, மை பிரதரன், there be two sides to the gospel. There is the believing side and there is the behaving side. சுவிசேஷத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று விசுவாசிக்கிற ஒரு பக்கம், நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதன்படி நடக்கிற ஒரு பக்கம். யாக்கோபு தான் எழுதுறாரு. பவுல் விசுவாசத்தை குறிச்சே பேசுறாரு. யாக்கோபு சொல்றாரு, நீ விசுவாசிப்பிய ஆனால் நீ அதன்படி என்ன. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்க, பவுல் எழுதுறது ரூட்டு, யாக்கோபு எழுதுறது ஃப்ரூட். இதை மறந்துடவே கூடாது. ஏங்க ஒரு விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன்னா என்னுடைய நடக்கைகள் நான் விசுவாசி என்பதற்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். ஒருவர் பைபிள் காலேஜ் டீச்சர் பையன்கிட்ட கேட்டார், ஸ்டூடெண்ட்டை கேட்டார், உனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எதிராக பிடிக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா டிரான்ஸ்லேஷன் தான் பிடிக்கும். இவருக்கு ஆச்சரியம், அம்மா டிரான்ஸ்லேஷன் பிடிக்குமா, என்னடா சொல்ற? அவன் சொன்னான், எங்கள் அம்மா வேதத்தில் எதை சொல்லுகிறார்களோ அதன்படியே வீட்டில் வாழ்கிறார்கள், அதனால் அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு உமன்ஸ் டே, சகோதரிங்கெல்லாம் கரங்குறத்துற அலையில சொல்லுங்க பாப்பா. அம்மா டிரான்ஸ்லேஷன். அவன் சொன்னான், எங்கள் அம்மா டிரான்ஸ்லேஷன். பிள்ளைங்க சொல்லணும், ஏய் பைபிள் வாசிச்சாடா? எங்கள் அம்மா வாசிச்சாங்க. அங்கிருந்து தொடங்கணும் பாருங்க. யாக்கோபு அப்படிதான். நான் வெறுமனே பிரசங்கம் மாத்திரம் இல்லையா, பிரசங்கம் மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தி காண்பிக்குது. கர்த்தர் உதவி செய்யட்டும். ஒரு பரிசுத்தவன் சொன்னார், ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லோலி ஆஃப் யுவர் செல்ஃப். தாழ்மை என்பது ஒன்றை ரொம்ப தாழ்த்தி நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. பிரதர் பேசுறது கூட, என்னப்பா நான் குப்பையா கூலமான்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லோலி ஆஃப் யுவர் செல்ஃப். ட்ரூ ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் அட் ஆல். உன்னை ஒரு பொருட்டுனே நினைக்க கூடாது. அதுதாங்க உண்மையான தாழ்மை. என்னை குறித்து தாழ்மை நினைக்கிறது இல்லை, நான் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே. பவுல் அப்படி நினைச்சான், யாக்கோபு நினைச்சான், ரட்சகர் அப்படியே வாழ்ந்து காட்டினார். ரலையில சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னும் வரக்கூடிய இந்த லெந்தன் டேஸ் ஃபுல்லாக இதைத்தான் தியானிக்க போகிறோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் விரும்ப மாட்டீங்க, நீங்கள் நிறைய பேர் வரவும் மாட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் கவனிங்க, நாம் ஊழியம் செய்யலாம், சபைக்கு ஏராளம் கொடுக்கலாம், அவ்வளோ பிரயாசப்படலாம். ஆனால் இந்த ஒன்றிலே நாம் தவறுமே ஆனால் மொதப்படியிலே நான் சரிக்கிட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு எழுதுறார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதன். ஒரு நாளும் பாருங்க, எஜமான்கிட்ட போயிட்டு அடிமை ஒரு நாளும் பேரம் பேசவே மாட்டான், பேரம் பேசவே மாட்டான். சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, ஊழியத்துக்கு வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். ஆண்டவரே நீர் இப்படின்னு சொன்னாரா, நான் இப்படி வந்தேன்னா எனக்கு குறை இருக்கக்கூடாது. ஓகே, அது அவங்க இஷ்டம். நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன், ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் கூலி பெறுத்துறதுக்கு போனான். ஃபர்ஸ்ட் காலையில் 6 மணிக்கு போனான். 6 மணிக்கு போனவங்கள்ட்டெல்லாம் எல்லாரும் பேரம் பேசுகிறாங்க, எவ்வளோ கூலி தருவீர்? நான் ஒரு 3/4 பணம் தர்றேன். அவன் சொன்னான், 1 தரணும். நான் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, 75 ரூபா தர்றேன்பா, 100 ரூபா தரணும். சரி போ, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இவன் 150 கேட்டு இவன் 75 சொல்லி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 100 ரூபா தரேன்பா, போய் வேலை செய். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு போன ஒருத்தர் கூட, கவனிங்க, அதன் பிறகு வேலைக்கு போன ஒருத்தர் கூட எஜமான இடத்துல கூலி பேசவே இல்லை. நல்லா கவனிக்கணும், கூலி பேசவே இல்லை. போங்க வேலை செய்யுங்க, நியாயம் பண்ணபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். பின்னால இருந்து கூலி கொடுத்தான். எல்லாருக்கும் கையில் 100 ரூபா கொடு, 100 ரூபா கொடு. இப்போ முன்னாடி வந்தவன் நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவன்கிட்ட பேரம் பேசாம இருந்திருந்தா எஜமான் சிறப்பானதை கொடுத்துருப்பான், சிறப்பானதை கொடுத்துருப்பான். இவன் நினைக்கிறான் 100 ரூபா கிடைச்சிச்சுங்க, நீ 150 ரூபா வாங்க வேண்டியவனுக்கு வெறும் 100 ரூபாய் வாங்கிட்டு போற. ஏன் தெரியுமா? உன்னை நீ அடிமையாக நினைக்காத. அடிமையான அடிமைத்தனத்தின் ஆவியை சொல்லலை, அந்த அளவிற்கு நீ உன்னை தாழ்த்தாதனால இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். தெரியல, நீங்கள் நான் நினைக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரன் ஆசீர்வதிக்கிறார் பிரதர், எனக்கு நிறைய தந்திருக்கிறாரு. இல்லை, இதிலும் சிறப்பான மேன்மையை நன்மையை நீங்களும் நானும் அனுபவிச்சிருந்துருக்கணும் இந்த நேரத்தில். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால. இன்னும் அவருடைய சமூகத்திலே நீர் விரும்புகிற அளவிற்கு என்னை தாழ்த்துவேன் நம்ம சொல்லாததுனால தான் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் 8வது நிலைமைக்கு போயிருந்துருக்கணும்.
இன்னும் 2வது நிலைமையில 3வது நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யிட்டு பாருங்க. இங்க அவர் அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. தேவனுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்மைப்படுப்பா, கர்த்தர் உன்னை ஏற்ற வேலையில உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பாருங்க, போயிட்டு இப்படிதான் நீர் என்ன நடத்தணும் ஒருத்தன் பேசவே முடியாது. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் இறங்குங்க, நீர் என்ன செய்கிறோம் என்னோட வாழ்க்கையில செய்யும், என்னோட வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ யாருக்கு எழுதுறாரு, யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 கோத்திரங்களுக்கு அவர் எழுதுகிறார். 12 கோத்திரங்களுக்கு அவர் எழுதுறார். இந்த 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு குழப்பம். என்ன சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்கள் தானே? நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன், நம்ம இதை பின்னால பார்ப்போம். 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலர் தானங்க. 12 கோத்திரங்கள் சபைக்குள்ள எப்படி வரும்? அவர் சொல்றாரு, இங்க அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லல, உண்மைதான். யூதர்கள் சிதறி போய் இருந்தவங்களுக்கு அவர் நிருபத்தை எழுதினார், உண்மைதான். நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா, அங்க சவுல் என்கிற ஒரு வாலிபன் எழும்புறான், எல்லாரையும் சிதறடிக்கிறான். எல்லா சபைக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து ஒரே லைவ் கான்சர்ட் நடத்தி புகை போட்டு எல்லாம் கும்மாலம் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது அவன் நேர சவுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். வேதம் சொல்லுகிறது எல்லா இடத்திலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த விசுவாசிகளுக்காக 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுது, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். கரங்களொருத்தர் அலையில சொல்லுவோமா? நான் கண்டிப்பாக இன்னைக்கு இருந்த குவாலிட்டியில் அன்னைக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்திருக்கிறாங்க விசுவாசிங்க எல்லாம். இப்போ சபை சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. அவர்களுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை கம்பேர் பண்ணி எழுதுறார். இந்த ஒரு வசனத்துக்குள்ள பாருங்க எவ்வளவு ஆண்டவர் நேர்த்தியா வச்சிருக்கிறாரு. சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். யாக்கோபு ரொம்ப தெளிவா ரொம்ப அர்த்தத்தோட ஒவ்வொரு வார்த்தைகளும் பயன்படுத்துறாரு. சிதறடிக்கப்பட்ட சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது. இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் அவர் சொல்லும் பொழுது ஒன்று வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், அல்லது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்களே அந்த கோத்திரமாக இருக்கட்டும், அவர்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த அவர் 2 பேரோட வாழ்க்கையிலும் அந்த 2 கூட்டத்திலும் காணப்பட்ட குறை என்ன தெரியுமா? ஒன்று அவருடைய அவிசுவாசம், கவனிங்க. 2வது தேவன் சொன்ன காரியத்திற்கு விரோதமாக அவர்கள் பாராட்டின ஒவ்வொரு முரண்பாடு. அல்ல கவனிங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று. அவர் சொல்றாரு, நீ இப்போ வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேலர் போலவா இல்லை, அல்லது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலரை போல உன் வாழ்க்கையில் அவிசுவாசம் என்பது காணப்படவே கூடாது. 2வது, அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எந்தெந்த இடத்துல போனாங்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய அடையாளங்களை தொலைத்தவங்க நிறைய பேர். சிலர் மாத்திரம்தான் அந்த உலகம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்தவர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தானியேல் அவனுடைய சிநேகிதர்கள் அவர்கள் பாபிலோனில் இருந்த பொழுதும் தாங்கள் யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை அவங்க தொலைக்கவே இல்லை. குறிப்பாக தானியேல் தன் பேரை கூட மாத்திக்கல, பேரையே மாத்திக்கலங்க. அவன் கடைசி வரைக்கும் ராஜா கொடுத்த பேர் இருக்கட்டும், பெல்தஷாசார், அது இருந்துட்டு போட்டும், என்னுடைய பெயர் தானியேல் 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 என்று சொல்லி தான் ஒரு தேவ பிள்ளை என்பதை இந்த உலகத்திற்கு திரும்ப 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 அவன் அடையாளம் காட்டிக்கொண்டே இருந்தான். இங்க அவர் எழுதும்போது எழுதுறாரு, நீ இந்த உலகத்துல சிதறி இருக்கலாம், உலகம் ஒரு நாளும் உன்னை கரைப்படுத்தாதபடிக்கு, உலகம் ஒரு நாளும் உன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீ அதில் மாத்திரம் ரொம்ப கவனமாக இருந்துக்க. நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், ஆஃபீஸில் 10 பேருக்கு முன்னால் நான் இருக்கிறேன். நான் கிறிஸ்தவன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் அவங்கள போல கலந்துடுறேன்னா, 2.5 கலந்துடுவாங்க பாருங்க, அப்படி கலந்துடுறேன்னா, இல்லை நான் தனி ஒரு நபராக என்னை காண்பிக்கிறேன்னா, நிறைய நேரத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பதாக என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு சாட்சியா இருப்போமே ஆனால் குடும்பம் நம்ம பகைக்கும், ஆஃபீஸில் எல்லாரும் நம்ம பகைப்பான், நம்மை சுற்றிலும் இருக்கிறவன் கண்டிப்பா நம்மை பகைப்பான், கண்டிப்பா நம்மை பகைப்பான். ஏன்? நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறபடியினாலே. வேதம் சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனா இருந்தாலும் அவன் ஒளியை பகைக்கிறான். நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் கண்டிப்பாக இந்த உலகம் நம்ம பகைச்சு தான் தீரும். ஹல்லேலூயா, பகைச்சு தான் தீரும்.
இது அவருடைய வார்த்தை. ஆனால் நான் இருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாய் வாழுகிறேனா, அவருக்கு சாட்சியாய் நான் பிரகாசிக்கிறேனா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, உலகம் ஒரு பிரச்சனை டீல் பண்ணும்பொழுது நீ இப்படி டீல் பண்ணலன்னா உனக்கு ரொம்ப அவமானம் தெரியுமா, ரொம்ப அவமானம். நாம் சொல்லுவோம், நான் அதை மாதிரியே டீல் பண்ணலன்னா நான் எப்படி பிரதர் வாழ்கிறது, எனக்குள்ள சமாதானமே இல்லை பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர். எப்போ நிம்மதி வரும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே. நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு கிருபையில் தரட்டும். நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் தெரியுமா பிபி அப்படி வெட்டிக்கிற மாதிரி உள்ள அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அடக்கி வச்சிடாதீங்க, நெஞ்சு டப்புன்னு வெடிச்சிரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் அவுட் பஸ்ட் ஆயிருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், நம்முடைய குணம் மாறாம, என் குணம் மாறாம நான் அப்படிப்பட்ட குணம் இருக்கிறது போல எப்பொழுது நடிக்கிறேனோ அன்னைக்கு பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் கூட சொல்றது உண்டு, சாட்சியை காத்துக்கணும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு. கொஞ்சம் பிபி செக் பண்ணி பாருங்களேன், 200 120 கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, இத்தனை போராட்டங்கள் வந்த பொழுது ஆண்டவருக்கு ஒருவேளை பிபி செக் பண்ணியிருந்தா ரொம்ப கூலாக இருந்திருக்கும். 120/80. அவர் 100% மனுஷனாக இருந்து அவருடைய குணாதிசயமே அந்த தாழ்மையும் சாந்தமாக இருந்தபடினால் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா ஏமாத்திக்கிறோம் தெரியுமா? பிரதருங்க கவனிங்க, இங்கே தான் இருக்கிறவங்க கரங்கொருத்தர் அலையில் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஏமாத்திக்கிறோம். எப்படி தெரியுமா ஏமாத்திக்கிறோம்? நமக்குள்ள இல்லாத ஒரு குணத்தை நமக்குள்ள இருக்கிற மாதிரி வெளியே காட்ட நினைக்கிறேன் தெரியுமா? கதை முடிஞ்சது. எனக்குள்ள இல்லாத குணத்தை நான் காட்டுறனாலே கதை முடிஞ்சுது. நான் வாசிடலாம் ஒரு வசனத்தை. ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சமாதானமே இல்லாமல் தவிக்கிறேன் பிரதர், போராட்டத்தை நினச்சி. வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம். நான் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த 4 வாரத்துக்கு முன்னாடி சொன்னதே உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியலையே. 11:28 11:28 வாசிங்க. இப்போ ஆண்டவர் சொன்னது ரொம்ப முக்கியம். வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ வர்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இளைப்பாறுதலுக்கு அற்புதம் செஞ்சிருக்கணுமா? கவனிங்க, இந்த அற்புதம் ஓடுற கூட்டத்துக்கும் இயேசுனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சோடு வர்ற கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் தெரியுமா? ஒரு கூட்டம் ஓடும், எப்படி அது சொல்லுவாங்க, பெபிள் மாதிரி அப்படியே தண்ணி அடிக்கிற இடம்லாம், இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே போகணும், அவர் என் தலையில் கழிச்சு ஜெபம் பண்ணணும், அவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், அது பண்ணணும், அவர் எனக்கு அற்புதத்தை செஞ்சிடணும், ஓடும். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கூட்டம் வருது. ஒரு கூட்டம் அவர் அப்பம் தருவார்னு வந்துச்சு, ஒரு கூட்டம் சுகம் தருவார்னு வந்துச்சு, ஒரு கூட்டம் குற்றப்படுத்தலான்னு வந்துச்சு, ஒரு கூட்டம் வந்துச்சு. என்ன தெரியுமா வந்துச்சு? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கற்றுக்கொள்ளணும்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். இவர் என்னத்துல சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்க பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுருவோன்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். திருப்பிரசங்கத்தில் நம்ம இந்த ஒரு வசனத்தையே பேசுறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். வாங்க, வர்றீங்களா? பேப்டிசம் அடுத்த சண்டே நீங்க ஞானஸ்நானம் எடுத்துங்க. நீங்க இயேசு இளைப்பாறுதலை தருவாருன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெஸ்ட் வரவே இல்லையே பிரதர். கவனிங்க, பிபி ஏறாம அது கணவன் மாறோ. இப்போ கணவன் மாறு தான் நிறைய பேச வேண்டியிருக்குது. சமீபத்தில் ஒரு ஆய்வு சொன்னிச்சு, நீடித்த ஆயுள் உள்ளவங்க கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் பட்டுன்னு போயிடுறாங்களாம், பெண்களுக்கு தான் நீடித்த ஆயுள் இருக்குதான். அதில் கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப சீக்கிரத்தில் போயிடுறாங்கன்னு வேற போட்டிருக்குது. அது உமன்ஸ் டே அன்னைக்கு இதை சொல்லியிருக்க கூடாது, அது வேறு. சரி விட்டுருங்க. ஏங்க இப்போ எனக்கு இளைப்பாறுதல் வேணும், நீ வந்துட்ட, நான் உனக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கணும். இப்ப வர்றவங்கள்ட்ட அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க. இப்ப எல்லாரும் வாசிக்கணும், சகோதரிகள் வாசிக்கணும், சகோதரர்கள் வாசிக்கணும், வாலிப பிள்ளைங்க வாசிக்கணும், எல்லாம் பைபிள் எடுங்க. அவரு சொல்றாரு, இயேசு நீ யார் ஐயா? நீ மனுஷனா வந்தீர் ஐயா, இப்ப உங்களுடைய குணம் என்னையா சொல்லணும். அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன தெரியுமா, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன்னு ஒருத்தர் எழுதினா, டூலஸ் எழுதினாரு. அதில் நான் அடிமைத்தனத்திலிருந்து தானே ஆண்டவர் என்ன ரட்சித்தாரு. இப்போ மறுபடியும் என்ன அடிமைன்னு சொல்றீங்க? சில பேர் கேள்வி எழுப்புறது உண்டு. உங்களுக்காகத்தான் நான் அதை வாசிக்கிறேன், உங்களுக்காகத்தான் பிரதர் இதை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்கிட்ட நீ வர்ற,
நீ வந்த பிறகு நான் உனக்கு முதலாவது கற்றுக் கொடுக்க விரும்புறது என்ன தெரியுமா? சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஏன் நுகத்தை ஓ மேல ஏற்றுக்கொண்டு நீங்க சபைக்குள்ள வந்தாலும் அடிமைகள் தான். மறுபடியும் சொல்றேன், நெகட்டிவா சொல்லலை, நான் பாசிட்டிவா சொல்றேன். நான் சபைக்குள் வந்தாலும் அப்படியே கட்டுகள்லாம் அறுத்து விட்ட கழுத மாதிரி சுத்துறதுக்கு இல்லை. நான் பிசாசனுடைய அடிமைத்தனத்தின் சபைக்குள்ள வர்றேன். சபைக்குள்ள நான் அவருடைய பிள்ளையாக, அவருடைய சீசனாக நான் மாற விரும்புவேனே. ஆனால் என் கழுத்தில் ஆண்டவர் ஒரு நுகத்தை வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, எப்போ ரெஸ்ட் வருது சொல்லுங்க? சபைக்குள்ள வந்த உடனேயா, கற்றுக்கொண்ட பிறகா? நான் கற்றுக்கவே மாட்டேன் பிரதர். தாழ்மை பற்றி பேசணும்னா, பிரதர் இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டார் பேசி தாழ்மைன்னு சொல்லி போர் அடிச்சிட்டார். ஆத்மாவில் ரெஸ்ட் மட்டும் இல்லவே இல்லை பிரதர். அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கற்றுக்கிட்டு என் நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கோ. யோவான் எழுதும்போது எழுதுறார், 1 யோவான் 5:3, அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல. கவனிங்க, சுமந்து தான் ஆகணும், ஆனா பாரம் கிடையாது. பிசாசு உங்க மேல என் மேல சுமத்தின அடிமைத்தனத்தின் நுகம் என்ன தெரியுமா? என்னால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அடிமைத்தனம். நான் இயேசுனிடத்துல வரும்பொழுது அவரும் என் மேல நுகத்தை சுமத்த தான் செய்கிறாரு. அதை நான் சுமப்பேனே, ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்னுடைய ஆத்மாவுக்கு எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஆர் யூ டயர்ட், worn out, burned out on religion? Come to me, get away with me and you will recover your life. I will show you how to take a real rest. Walk with me and work with me. Watch how I do it. Learn the unforced rhythms of grace. I won't lay anything heavy or ill-fitting on you. Keep company with me and you will learn to live freely and lightly. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப வாழ்க்கையில களப்படைஞ்சிட்டியா, அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டியா, மதத்துக்குள்ள காரங்களையே பின்பற்றி அப்படியே வெறுப்பாயிட்டியா, என்கிட்ட வா, என் கூட அப்படியே வந்து உன் வாழ்க்கை திரும்ப நீ ரெக்கவர் பண்ணிக்க. உண்மையான இளைப்பாறுதல் எப்படின்னு நான் உனக்கு காண்பிக்கிறேன். அப்படியே என் கூட நட. நீ செய்கிற கிரியைகள் எல்லாம் என்னோட சேர்ந்ததா இருக்கட்டும். நான் அதை எப்படி செய்கிறேன்னு பாரு. அப்படியே இப்படிதான் கிருபை அப்படின்னு ஒன்று இல்லாமல் எல்லா விதத்திலும் உன்னை தாங்குகிற அந்த கிருபையை கற்றுக்கொள். மாத்திரமல்ல, உன் மேலே உனக்கு பொருத்தம் இல்லாத, கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நிறைய பேர் என் மேலே இவ்வளோ பாரம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, உனக்கு பொருத்தம் இல்லாத எந்த பாரத்தையும் உன் மேலே சுமத்தவே மாட்டேன். அதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படி டீல் பண்ணணும் தெரியுங்க. சகையுக்கிட்ட போனானா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் சொல்லிட்டான், துட்டாவது மண்ணாவது, எனக்கு ரட்சிப்பு வேணும், நீங்கள் வீட்டு விட்டு போயிடாதீங்க, ரட்சிப்பு வச்சுக்க. ஒருத்தன் துட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னான், ஆண்டவரே நித்திய ஜீவன் வேணும், முதல்ல அதை விட்டுட்டு திரும்பவா, உனக்கு எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு முன்பதாக எவரும் எதையும் மறைக்கவே முடியாது. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, அவருக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வா என் கூட, வா, ஏன் கூட நேரம் செலவழிய, என்கிட்ட கற்றுக்கொள்ள. நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது, ஆண்டவரே அவர் தனியுமே நேரம் செலவழிக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகத்தில் ஒரு 3 முறை வாசி முடிச்சிட்டான்ப்பா, அதில் வேற பெருமை. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு 30 அதிகாரம் அப்படி கட்டான்னு வாசிச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், சாரி டு சே, எல்லாம் ஊழியக்காரங்க தான் உட்காந்துருந்தான். ஒரு பாஸ்டர் வந்தார், நான் எத்தனையோ 100 அடக்கங்களை நடத்திட்டேன், 100 அடக்கத்தில் வேற விதமாக பிரசங்கம் பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அப்படி பைபிள் சொன்னார், பாருங்க நான் ஒரு நாள் நோட்ஸ் எடுத்து பிரசங்கம் பண்ணதே இல்லை, இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில் டயர்டாயிரும் பிரதர், வாழ்க்கையில் டயர்டாக திரும்ப நான் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே தனிமையாக போய் உட்காந்துட்டு, ஆண்டவர் இன்னைக்கு 40 அதிகாரம் வாசித்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகள் 5 முறை வாசித்தேன் ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எது தெரியுமா? நீங்கள் போயிட்டு, ஆண்டவரே வீட்டில் சண்டை வரும் கணவனுக்கு மனைவிக்கு நடுவில், அப்போ பைபிள் எடுத்துகிட்டு போய் உட்காந்து, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் என் மனைவி வாயை கட்டும், இயேசு நாமத்தில் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்காரர் வாயை கட்டும். அது பதில் பெஸ்ட்டு போங்க, சண்டை தாழ முடியல ஆண்டவரே,
நான் என்ன செய்யணும்? நான் நினைக்கிறேன், நேற்று கூட ஆரினாட்ட சொன்னேன், ஆரினா நைட்டில் சொன்னேன், அப்போ நாளைக்கு உமன்ஸ் டே அப்படின்னு. நான் சொன்னேன், நாவே அடக்குங்கள் பிரசங்கத்தை ஒருவேளை நாளைக்கு பண்ணியிருந்துருக்கலாமோ. சாரி சகோதரிங்க, யாரும் கோச்சிக்காதீங்க, நான் விளையாட்டாக பேசினதை சொல்லிடுறேன். நாவே அடக்குங்கள் பிரசங்கத்தை ஒருவேளை நாளைக்கே பண்ணியிருக்கலாமா அப்படின்னா பாருங்களேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அப்போ கேட்கணும். எப்படி தெரியுமா? அப்போ பைபிள் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே, அப்போ யாக்கோபு நிருபத்தை எடுத்து வைங்க. சண்டை வரும் தெரியுமா? அப்போ எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்களேன் நீங்கள். அவர் சொன்னார்ல, என்னிடத்துல வந்து என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு நாள் எனக்கும் ஷர்மிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஏதோ ஒன்று கேட்டதுக்கு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று அவள் சொல்லிட்டா, எனக்குள்ள நைட்டெல்லாம் பிபி. நம்மளை வந்து இந்த வார்த்தை சொல்லிட்டாலே பயங்கர டென்ஷன். தூக்கம் இல்லாமல் காலையில் 3 மணிக்கு வாக்கிங் போகிறேன். நான் புல்பேட்டில் நின்று நான் பேசுகிறத சொல்கிறேன். காலையில் 3 மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கிரவுண்டை சுற்றி வேகமாக நடக்கிறேன். அங்கே அந்த பட்ரோலிங் போலீஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஒருத்தர் 3 மணிக்கு ஒருத்தர் நடக்கிறான், ரொம்ப ஹெல்த்துக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நைட்லாம் நான் தூக்கம் இல்லாமல் காலையில் போயிட்டு வேகமாக நடந்துட்டுருக்கிறேன். மெல்லிய சத்தம், இன்னும் ரொம்ப டென்ஷனாக இருக்க போல தெரியுது பஸ்ட். ஆமாம், இதை மாத்திரம் பார்க்குறல்ல, எத்தனை முறை ஒரு செஞ்ச நன்மை ஒரு நாள்லாம் நினச்சிருக்கிறியா? நீ எத்தனை முறை கோபமாக பேசுன? நீ எத்தனை முறை எடுத்தெறிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்ச? ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசின உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது கர்த்தர் தான் பேசினாருன்னா எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு பிபி நார்மல் ஆயிடுச்சு. பாருங்க, நைட்டெல்லாம் மூச்சு திணறலோடு இருந்தவன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படி நார்மல் ஆயிடுச்சு. அப்பா, அதன் பிறகு போய் தான் நான் தூங்க ஆரம்பித்தேன் நல்ல நிம்மதியாக. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறது இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரில ஆண்டவரே. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக வாழணும்னு யாரெல்லாம் விரும்புகிறோமோ, நான் சொல்கிறேன், எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாக வாழணும் விரும்புகிறீங்க? கரங்கள் ஒருத்தர் வேலையில் சொல்லுங்கள். அதுலேயும் 2 கை காணும். என்னப்பா இது, அதுலேயும் 2 கை தூக்கவே இல்லை. பாரு, இங்கே கவனிங்க, நான் தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு விரும்புகிறவங்க யார் சொல்லுங்கள் பார்ப்போம். கையை வைத்து காணுங்க பார்ப்போம். பெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் விரும்புகிறதெல்லாம் நீர் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு பதில், ஆண்டவரே நான் என்னச்சு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்னா, இன்னொருத்தில் சொல்கிறேனே, இயேசுனுடைய வருகையிலே மத்திய ஆகாயத்தில் அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் இதை விட பெஸ்ட் மெத்தட் உலகத்தில் இருக்கவே முடியாது. இதெல்லாம் நாம் செய்யாமல் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்ம தெரிஞ்சிருக்கிறாரா? நீங்கள் நானும் நினைக்கிறோங்க, ஏதோ ஒரு கூட்டங்க சபைக்கு வந்துட்டோம் போகிறோம், நான் கிறிஸ்துவன்ற பேரோடு இருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம். நம்ம சுற்றிலும் இருக்கிற கலாச்சாரம், நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனுஷங்களுடைய புத்தி நம்முடைய அடையாளமாக மாறிடக்கூடாது. நம்ம தனிப்பட்ட ஒரு நபர், தனியான ஒரு நபர், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க, நம்ம வாசி முடிச்சிடலாம். இந்த வசனங்களை நம்ம திரும்ப தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. நான் 16 வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எரிமலை குளம்பள்ளி கூட்டுற மாதிரி யாக்கோபு பேசுகிறார். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இதில் என்ன தெரியுமா பெரிய கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்? நம்மை ரட்சித்த தேவன் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த கிஃப்டையும் பூரணமான எந்த வரத்தையும் நமக்கு அவர் இறக்கி தர்றவர். அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆனாலும் யாக்கோபு அதை தான் சொல்றாரு, இப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் பிதாவாக தொழுது ஒழுகிற இந்த தேவன் உலகத்துல ஒரு கூட்டத்தை விட்டுட்டு உங்களையும் என்னையும் நீ எனக்கு வேணும்னு எடுத்தார். அவர் தான் ரொம்ப முக்கியம். அவர் இடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆனா உங்க குடும்பத்துல உங்களுக்கு சொந்தம் உங்க கணவன மனைவி கூட சில நேரத்துல விட்டுட்டு உங்களை தனியா அவருக்கு வேணும்னு எடுத்தாரு. தெரியும்ல, என்ன எடுத்தார்ல?
எதுக்கு எடுத்தாருன்னு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு. ஏன் தாழ்மை அவசியம்? நம்ம தாழ்மையிலிருந்து தொடங்குறோம், பின்னால் தொடர்ந்து நிறைய கவனிக்க வேண்டியிருக்குது. இப்போ வாசிங்க 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு, அதான் பெரிய நேற்று ராத்திரி இந்த வசனங்களை தான் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். நான் 12:30 மணி ஆயிடுச்சு நான் படுக்கும் பொழுது. நான் இந்த அவர் சித்தம் கொண்டு, இன்னொருத்தர் சொன்ன அவர் விரும்பி, ஏங்க யாதொரு பாரபட்சமே இல்லாத, வித்தியாசம் பார்க்காத ஒரு ஆண்டவர் என் குடும்பத்தில் என்ன முதலாவது ரட்சிக்கணும்னு சித்தம் கொண்டாருன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்களாம் கரம் கொடுத்து அலையில சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் ரட்சிப்பினுடைய பாக்கியம் புரியுது பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் பிறக்க செய்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இவ்வளவு கூட்டம் இருக்கும் பொழுதும் கிருபையா உன்னை ரட்சித்தாரே, நீ ஏன் தாழ்மையாரு நான் கத்துறேன் தெரியுமா? அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு ஒரு சாம்பிளா நீ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்க குடும்பத்தில் ஏன் தெரியுமா உங்களை என்ன ஆண்டவர் ரட்சித்தாரு? மற்றவங்களுக்கெல்லாம் நீ சாம்பிளா இருக்கணும்னு தான் உங்களை என்ன ரட்சித்தாராம். இப்போ நிறைய பேரோட லைஃப் குடும்ப ரட்சிப்புக்குள்ள வராததற்கே சாம்பிளா இருக்குது. அதுதானே? அவன் ஆண்டவர்களை வரணும் தான் நினச்சிருப்பான். இது பண்ணுற கூத்தை பார்த்துட்டு சொல்லுவான், ஐயோ சர்ச்சுக்கு போய் இது படிக்கிற கூத்து, இந்த இயேசு நமக்கு வேண்டவே வேண்டாம். பாரபட்சம் இல்லாத தேவன் இந்த ரட்சிப்புன்னு வரும்பொழுது மாத்திரம் ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார, உன்னை தேர்ந்தெடுத்தார. நீ மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தானே உன்னை தேர்ந்தெடுத்தாரு. என்ன ரட்சித்தவர் அவங்கள ரட்சித்து இருக்கலாம், ஆனால் அவர் இப்படி செய்யலை. உங்களையும் என்னையும் அவர் நம்பினபடியினாலே அவர்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர்றதற்கு நீங்களும் நானும் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல சாம்பிளாக இருக்கிறதற்கு தேவன் உங்களை என்னையும். ஆமாம், மாம்பழம் விற்கிறவங்களாம் ட்ரெயினில் அப்போலாம் போகும்பொழுது அப்படி, சார் ஸ்வீட் மாம்பழம் சார், ஸ்வீட் ஆப்பிள் சார், டக்குன்னு ஒரு கட் பண்ணி கொடுப்பான் பக்கத்தில் இருக்கணும், சாப்பிட்டு பாருங்க சார் அப்படின்னு. வாயில் வைக்கும்பொழுது புளிப்புன்னு வச்சுக்கோங்க, மொத்த கூட நின்று போயிடும். தானே? சரி பிரதர், அடுத்த வாரமே சர்ச்சுக்கு வந்துருக்கலாம் போல் தெரியுது. உங்கள் கூட இருக்கிறவன் என்னைக்கும் ஆண்டவர்களை வந்திருப்பாங்க. நம்முடைய குடும்பம் என்னைக்கும் ஆண்டவர்களை வந்திருக்கும். அவர் சொல்கிறாரு, பாரபட்சம் இல்லாத தேவன் சத்திய வசனத்தினாலே, அங்கே அற்புதத்தை கொண்டு வரவே இல்லை. கவனிங்க, அங்கே அற்புதத்தை கொண்டு வரவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சத்திய வசனத்தினாலே அவர் உங்களை ஜனிப்பித்தார். இப்போ ஆகையால், இப்போ அடுத்த வசனத்தை வாசிருங்க. நம்ம இது பின்னால் போகணும். சும்மா இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு சாம்பிள் தான், கரெக்டா? நம்ம பின்னால் அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆகையால் என் சகோதரிகளேன்னு கூட வாசிக்கலாம், தப்பே இல்லை. சகோதரிகளே, சகோதரரே, என்ன உமன்ஸ் டே இல்லை, உமன்ஸ் டே இல்லை எல்லாம் சகோதரிகளும் கூட வாசிக்கங்க, என்ன கிட்ட போச்சு. சத்தமா இதெல்லாம் வீட்டில் வசனத்தில் எழுதி போடணும் தெரியுமா? எல்லாரும் வீட்டுக்கு போனாலும் கர்த்தருனை வளர்க்காமல் தலையாக்குவார், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். நீ போடுங்க கிச்சனில். பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதியுங்கள், கேட்கறதற்கு தீவிரமாயிருங்கள். பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்யட்டும். எங்கே தெரியுமா தொடங்குது எல்லாமே? நான் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை கல்வாரி சிலுவையில் அவ்வளோ பெரிய விளக்கரையும் கொடுத்து என்னை நீர் மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, ஒரு காரியத்தை மாத்திரம் நான் அறியாது இருந்தேன். அவர் சொன்னது, இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார்ன்றதான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தபடியினாலே, அவர் எனக்கு அதற்கான விளக்கரையத்தை கொடுத்தபடினாலே, இனிமேல் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ அது மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் நான் செய்யணுன்றதை நான் உணராம போயிட்டேனே. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறோம் தெரியுமில்ல. அவர் விலைக்கரையும் கொடுத்து உங்களை என்னை மீட்டு கொண்டது உண்மையா இருக்குமே, ஆனால் அவருடைய ஆளுகை, அவருடைய சித்தம் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இப்போ லெந்தன் டேஸில் இருக்கிறோம். லெந்தன் டேஸில் மாத்திரம்தான் இது தியானிக்கலாமானா இல்லை, 365 நாட்களும் நமக்கு பிரியமாக இருக்கிறது எப்படி ஆண்டவரே, நமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தொருளும் ஆண்டவரேன்னு சொன்னோம். நமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தரல ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்க என்னை சத்திய வசனத்தினால் நீர் பிறக்க செஞ்சீங்களா ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். என்னை சாம்பிளை ஒரு ஆஃபீஸில் வச்சிருக்கிறீரு, என்னை சாம்பிளை என்னோட குடும்பத்தில் வச்சிருக்கிறீரு,
என்ன சாம்பிளாக மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவில் வச்சிருக்கிறீரு. நான் என்னுடைய அடையாளம் அவர்களாக மாறிவிடாமல் என்னுடைய அடையாளம் நீராக மாற நான் உண்மை வெளிப்படுத்தி காண்பிக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமென். இதுதாங்க ஆசீர்வாதத்திற்கான வழி. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டோட கேளுங்க. உங்களுக்கு இந்த செய்தி பிரியமோ பிரியம் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்று, தேவன் இதை விரும்புகிறார். ஆண்டவர் இதை விரும்புகிறாரு. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். முதலாவது அவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரே, ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சாரே. பாரபட்சம் இல்லாத அந்த தேவன் நம்ம சுற்றிலும் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை அதற்காக எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா துதிங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் சொல்கிறேன், சின்ன சின்ன காரியங்கள் அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விடுவோன்னா கர்த்தருடைய வருகையில் ஒரு வேளை நம்ம கைவிடப்படலாம். அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எது பொருட்டா இல்லையோ அது தேவனுடைய கண்கள் நிறைய நேரத்தில் உறுத்தும். இயேசு பூமியில் மனுஷனாக இருந்த பொழுது அவர் தம்ம ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் வாயே திறக்கலன்னு போட்டிருக்கு. அவர் நினைச்சு சொன்னார்னா போதும். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இருந்தார் பாருங்க, அதுதான் அந்த சாந்தம். நான் சொல்றேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற நன்மைகள், நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்ம தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஈகோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஈரான்ல அத்தனை குழந்தைங்க ஒரே ஒரு குண்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எனக்கு வயசு 56, அப்படி ஒரு வயசை கூட பார்க்காமலே போயிடுச்சுங்க குழந்தைங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் கிருபையா நமக்கு இத்தனை வருஷங்களை தந்திருக்கிறாரு. என் பிள்ளை சாம்பிளா இருப்பான், என் பிள்ளை சாம்பிளா இருப்பா அப்படின்ற எண்ணத்தோட தான் வச்சிருக்கிறார். தெரியுமா? ஆசீர்வாதங்கள் எதுக்கு தெரியுமா கர்த்தர் தந்தாரு? நீங்களான அவருக்கு சாட்சியா வாழுன்ற நம்பிக்கையில தான் அவர் தந்தார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் கண்களை மூடி டோட்டல் சரண்டர், கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே,
பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் என்னை உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சபையா எங்கள் வாழ்க்கையுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைங்க, உருமாற்றுங்க, பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. குயவனே, நம்முடைய கரங்களிலே நாங்கள் களிமண்ணை போல் இருக்கும் ஆண்டவரே. கிறிஸ்துனுடைய சாயல் எங்களிலே காணப்படத்தக்கதா எங்களுடைய குணாதிசயங்கள் மாறட்டும் சொன்னது போல ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் தகுந்தவாறு அல்ல, எங்களோட குண லட்சணமே ஐயா, எங்களோட குணமே அப்படி ஒரு தாழ்மையின் குணமாக மாறட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, ஈகோ, அதெல்லாம் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். சிலுவைக்கு முன்பதாக அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு அழித்து போடுவோம். கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற வசனம் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டாய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும். குறிப்பாக ஆண்டவரே, அந்த அலெக்சாண்ட்ரையா ஃபேமிலிக்காக நாங்கள் வருகிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆறுதல் படுத்துவீராக. சகல விதமான ஆறுதலின் தேவன் அந்த இடத்தை தகப்பனாய் இருந்து நீர் நிரப்புவீராக. இன்றைக்கு அங்கே நடக்க போகிற அந்த அடக்க ஆராதனையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, பலவீனமா இருக்கிற சாந்தி ஆண்டிக்காக வருகிறோம். அவர் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் உடைத்து போடும். நீடு தாயில கொடுங்க. சபையில் ஆண்டவரே, பிரதர் நெல்சன் அவங்களுடைய பிரதர் மற்ற எல்லாரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வசனம் சொல்லுங்க. எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. இறங்குங்க ஐயா. உங்களுடைய நாம மகிமைப்பட்டு இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்பேற்று நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தினை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கு மேலாக இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி தாழ்மையை நாம் தரித்து கொள்ள உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தர் வாழ்த்தல் சொல்லிட்டு போங்க.